ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 91:11 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். மிக அருமையான வேத வசனம். காக்கும்படி என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் காக்கும் தெய்வம். நம்மை காப்பதற்காக அவர் என்ன ஆயத்தங்கள் செய்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் காப்பதற்காக அவர் ஆயத்தங்களை செய்திருக்கிறார். நாம் எங்கெல்லாம் பிறந்தது முதல் நாம் நடக்கிற வழிகள் எங்கு செல்லுகிறோமோ அங்கெல்லாம் நம்மை காக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பை பாருங்கள். மனிதன் மேல் வைத்திருக்கிற அன்பு. அவன் வழிகள் எங்கெல்லாம் செல்லுகிறான் என்று ஒரு மனிதன் கவனிக்க முடியாது. அவன் எங்கெல்லாம் செல்லுகிறான், என்ன செய்கிறான் என்று. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற உன் வழிகள் எல்லாம் என்று சொல்லியிருக்கிறது. நாம் பிறந்தது முதல் மரிக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம், எந்த வழியில் செல்லுகிறோம் என்பதை எல்லாவற்றையும் கண்காணித்து தேவன் நம்மை காக்கும்படி அவருடைய தூதரை கட்டளையிடுவார் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்மை தேவன் இவ்விதமாக தான் இந்த நாள் வரையிலும் தூதர்களை கட்டளையிட்டு தான் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காத்து இந்த நாள் மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். இனிவரும் நாட்களிலும் இந்த புதிய நாளிலும் கூட உங்களை தேவன் காக்கும்படியாக உங்கள் வழிகளில் இங்கே எங்கு செல்கிறீர்களோ காலையில் எழுந்து நாம் ஆயத்தமாகி வெளியில் அநேக இடங்களுக்கு அநேக வேலைகளின் நிமித்தமாக நாம் இந்த பூமியில் அநேக காரியங்களுக்காக பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த வழிகளெல்லாம் தேவன் உற்று நோக்கி ஒவ்வொரு மனிதனோடு கூட அவர்களை காப்பதற்காக தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எந்த மனிதனாலும் எந்த மனிதர்களாலும் யாராலும் செய்ய முடியாத இந்த காரியத்தை நம்முடைய தேவன் நம் மீது அக்கறை வைத்து நம் மீது அன்பு செலுத்தி இப்படியாக நாம் செல்லுகிற வழிகள் எல்லாம் நம்மை காப்பதற்காக தேவ தூதர்களை கட்டளையிட்டு வைத்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னை கண்காணிக்கிறார். என் வழிகள் எல்லாம் அவர் உற்று நோக்குகிறார். என்னுடைய பிரயாணங்களில் தூதர்களை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். தேவன் செய்கிற காரியங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய அதிசயங்கள், அவர் நடத்துதல், அவர் நம்மோடு கூட இருக்கிற தூதர்களை கட்டளையிட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து நீங்கள் அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள். தேவன் எந்தளவாய் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். இப்படிப்பட்ட பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கிறது என்று முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மறைவில் நீங்கள் இருக்கும்போது, தேவனுடைய பாதுகாப்பில் நீங்கள் இருக்கும்போது, தேவனை விசுவாசிக்கும் போது அவர் என்னை காண்கிறார், அவர் தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையோடு கூட வாழ்வீர்கள் என்றால் மெய்யாகவே உங்கள் வழிகளெல்லாம் இந்த நாள் மட்டும் காத்த தேவன் இந்த புதிய நாளிலும் உங்களை காத்து நீங்கள் ஜீவனோடு இருக்கும் நாள் முழுவதும் தேவன் உங்களை காக்கும்படியாக ஒவ்வொரு நாளிலும் தூதர்களை கட்டளையிட்டு வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகாதபடிக்கு தேவனுடைய அன்பில், அவருடைய மறைவில், அவருடைய நிழலில் தங்குகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் தாவீது அவருடைய வாழ்க்கை இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று இந்த சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நாம் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் இப்படியாக சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த தேசத்தில், நம்முடைய தேசங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் என் தேவன் எனக்காக தூதனை கட்டளையிட்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட அவருடைய மறைவில் வாழ்கிறவர்களாக, நிழலில் வாழ்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த வேத
வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ தூதர்கள் உங்களுக்காக தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எந்த மனிதனாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு தேவ தூதர்களை கட்டளையிட்டு வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்றால் மெய்யாகவே தேவன் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்று அநேகர் பிரயாணங்களில் தனிமையில் அநேக பிரச்சனைகளில் சிக்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார் என்று இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தூதர்களை தேவன் கட்டளையிட்டிருக்கார் என்ற விசுவாசத்தோடு கூட வாழ்வோம். தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம். கண்களை முடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களை எங்களுக்காக நீர் கட்டளையிட்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.